ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 21 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எக்ஸசைஸ் 3.1ல் 14வது சம். கொஸ்டினை பார்ப்போம். செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர். அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 45 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அடிப்பக்கம் என்னது பி நமக்கு கொடுத்துட்டாங்க. பி = 25 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் உயரம் ஹச் = 20 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நமக்கு. அப்போ மொத்தம் இதோடைய செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம செங்கோண முக்கோணத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா தான் இந்த கொஸ்டினில் ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டினுக்குள்ளேயே நம்ம போக முடியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு = ½ B × H. இதுதான் செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு ஃபார்முலா. இதில் இந்த ½ அப்படி வச்சுக்கலாம், 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. B இருக்க இடத்துல 25 மீட்டர், அப்போ B இருக்க இடத்துல 25 போட்டுக்கலாம். H இருக்க இடத்துல 20. இப்போது இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா 1 2 0ன்னு வந்துடும். 25யும் 10யும் இப்போ நான் பெருக்கணும். 25 × 10 = 250 நமக்கு கிடைக்கும். அப்போ மொத்தம் எவ்வளோ சதுர மீட்டர் இருக்குது அப்படின்னா 250 சதுர மீட்டர் இருக்குது. நமக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 45 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்த சதுர மீட்டர் 250. அப்போ இந்த 45யும் 250யும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு மொத்தம் எவ்வளோ செலவு அப்படின்னு கிடச்சிரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 45யும் நம்ம கிடச்சிருக்க 250யும் பெருக்கணும். அப்போ 45 × 250 தானே நமக்கு கிடச்சிது. இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 250யும் 45யும் பெருக்கணும். 0 கூட எந்த வேல்யூவை பெருக்கினாலும் நமக்கு 0 தான். 5 25க்கு 5 மிச்சம் 2, 2 10, 10 + 2 12. 4 0 பெருக்குனா 0, 4 2 பெருக்குனா 4 5 பெருக்குனா 4 5 20, 20க்கு 0 மிச்சம் 2, 4 2 8, அப்போ 10. இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 0 5, 2 0 கூட்டினா 2 1 1, 11,250. இதுதான் ஆன்சர். மொத்த செலவு அப்படின்னா 11,250.